ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் ரைஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது C++ல என்கேப்சுலேஷன் கான்செப்ட் பற்றி. ஸோ ஊப்ஸில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு 4 கான்செப்ட் இருக்குது. என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்ஃபிசம். ஏற்கனவே நம்ம இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்ஃபிசம் பற்றி பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம வந்து என்கேப்சுலேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ என்கேப்சுலேஷன் அப்படின்னா என்னது? ஸோ இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு கேப்சூல் இருக்குது. ஸோ இந்த கேப்சூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு சில பார்ட்டை வந்து மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவோம், ஒரு சில பார்ட்டை வந்து வேரியபிள்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெடிசின்ஸ் எல்லாமே வந்து நம்ம ப்ரொடெக்டிவாக ஒரு கவருக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருக்கோம். ஸோ இந்த கிளாஸ்க்குள்ளே மெத்தட்ஸ், வேரியபிள்ஸ் ரெண்டும் சேர்ந்து இருக்குது. ஸோ அதுதான் வந்து என்கேப்சுலேஷன் நம்ம வந்து கவர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஆக்சஸ் மாடிஃபையர் இருக்குது: ப்ரைவேட், ப்ரொடெக்டட், பப்ளிக். ஸோ இந்த 3 ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் பேஸ் பண்ணி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி கிளாஸில் வந்து இந்த 3 ஆக்சஸ் மாடிஃபையர் நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணுவோம், நம்மளோட வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ப்ரைவேட் டேட்டாவை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வெளியே இருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. அந்த பர்டிகுலர் பிளாக்குள்ளே மட்டும்தான், அந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இதுவே நம்ம ப்ரொடெக்டட்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பேஸ் கிளாஸ்லையும் அதுலேருந்து டெரைவ்ட் கிளாஸ்லையும் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். பப்ளிக்னு கொடுத்தோம்னா எங்கேருந்து வேணாலும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நம்ம பார்த்தோன்னா, ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற பேஸ் கிளாஸ் இருக்கு. இங்கே வந்து ப்ரைவேட் இன்ட் ஏஜ். ஸோ ஏஜுங்கிற மெம்பரை நம்ம வந்து ப்ரைவேட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதை வந்து வெளியே இருந்து அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து டேட்டாவை வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்கோம், என்கேப்சுலேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம இதை வந்து ரீட் பண்ணணும், இல்லை மாடிஃபை பண்ணணும் இந்த ப்ரைவேட் டேட்டாவை அப்படின்னா நம்ம வந்து ஒரு செட்டர், ஒரு கெட்டர், இதை வந்து ரெண்டு மெத்தட்ஸை, கெட் அண்ட் செட்டுங்கிற 2 மெத்தட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணி இதை ரீட் பண்ணுவோம் ப்ளஸ் ரைட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செட் டேட்டா அப்படிங்கிற ஒரு மெத்தட், இன்னொன்று கெட் டேட்டாங்கிற மெத்தட். செட் டேட்டா யூஸ் பண்ணி இன்ட் ஸ்டூடெண்ட் ஏஜ்னு இன்னொரு வேரியபிள் த்ரூவாக பாஸ் பண்ணி ஸோ இந்த வேல்யூ வந்து ஏஜ்க்கு அசைன் பண்ணும். ஸோ டேரெக்டாக ஏஜை யூஸ் பண்ணாமல் ஸ்டூடெண்ட் ஏஜுங்கிற ஒரு வேரியபிள் த்ரூவாக நம்ம வேல்யூ பாஸ் பண்ணி இந்த ஏஜ்க்கு நம்ம அசைன் பண்ணுறோம். அசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்ட் கெட் டேட்டா த்ரூவாக இந்த ஏஜை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ இதுதான் செட்டர் அண்ட் கெட்டர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, என்கேப்சுலேஷன்னா என்ன அப்படின்னு. ஒரு கேப்சூலுக்குள்ளே நம்ம மெடிசின்ஸ் எப்படி வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்கோமோ அதே மாதிரி நம்ம வந்து சில கோடை வந்து சில வேரியபிள்ஸாக இருக்கட்டும், மெத்தட்ஸாக இருக்கும், இது எல்லாமே வந்து கிளாஸ்க்குள்ளே ஹைட் பண்ணி வைப்போம். ஸோ இதோட ஆக்சஸ் மாடிஃபையர் த்ரூவாக நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுவோம். ஒன்று ப்ரைவேட்டாக இருக்கும், இல்லை ப்ரொடெக்டடாக இருக்கும், இல்லை பப்ளிக்காக இருக்கும். ஸோ நம்மளோட ப்ரோக்ராமில் வந்து நம்மளுக்கு ப்ரைவேட்டாக வேணும்னா ப்ரைவேட்டாக வச்சுப்போம், அப்படி இல்லைன்னா பப்ளிக்காக இல்லை ப்ரொடெக்டடாக. மோஸ்ட்லி ப்ரைவேட் டேட்டா மெம்பர்ஸை வந்து நம்ம சுத்தமாக ஆக்சஸ் பண்ண முடியாது. பட் அதுவே நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா கெட் அண்ட் செட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு C++ ப்ரோக்ராமிங் பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ.